வந்தால் பௌர்ணமி திருநாள் இங்க நடக்குது, மறந்துடாதீங்க. ஏன்னா அவங்ககிட்ட சொன்னேன், அப்போ போல நான் வர வரைக்கும் இருந்தாங்க. ஏதாவது கிடைக்குமா? எதுவும் கிடைக்காது, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஏதாச்சும் கிடைச்சிருமோ அதை போட்டு ரெண்டை போட்டு ராத்திரி பகல நீ தூங்குற கூடாது, அவிலையும் தூங்குற கூடாது, ஏனுங்க எதிர்கட்சியும் தூங்குற கூடாது. எதுக்கப்பா? செங்கோட்டையன் எவ்வளவு காலமாக இருக்கிறார், எவ்வளவு விவரமாக இருக்கிறார் என்பது பல சோதனையில் நீங்கள் பார்த்திருக்க கூடும். ஆகவே நான் தெளிவாக இருக்கிறேன். அதுக்குள்ள சொல்லிட்டாங்க, ஏடா இவருக்கு போலீஸ் பந்தோபஸ்து போட்டாங்க. நான் ஒன்று சொல்லவில்லை, அவங்க போட்டிருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரவு சாதாரண நடக்கு. விநாயகர் சதுர்த்தி நடக்கிற போது நம்முடைய நகர செயலாளர் பிஜேபி அவருக்கு ஒரு போலீஸ் போட்டு பின்னால பைக்கில் வந்துட்டு இருப்பார். இது என்னன்னா பாதுகாப்பு என்பது கண்காணித்து வருவது காவல்துறை. எது நடந்துடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எதுவும் வரக்கூடாது, நல்லா நடக்கணும். அவங்க போட்டாங்க, நான் ஒன்றும் தெரியாது எனக்கு. இதுதான் நிலைமை. அதில் ஒருத்தர் கேட்டாங்க, நீங்க சொன்னீங்களா? ஆனா நான் எங்கப்பா சொன்னேன்னு. எத்தனை செய்திகள் ஒரு பாரு, செங்கோட்டையை பார்த்து சுத்தி கோட்டைக்கு ஒருவர் வர வேண்டும் என்றால் செங்கோட்டையை சுத்தி வராங்க. ஏப்பா நான் என்ன பண்றேன் சொல்லுங்க? மக்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 பேர் 100 பேர் 200 பேர் கூட பார்க்குற நாட்கள் இருக்குது. சத்திக்கு எனக்கு தெரியும், கது காலைக்கு எது இருக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு உள்ளே அவர் நுழைஞ்சு வர முடியாது. கோபி யூனியன் ஆஃபீஸில் 500 பேர் கொண்டிருப்பான். இது சகஜமாக நடக்கிறது. அது என்னமோ பத்திரிகை கொடுக்க வந்தாங்க அவங்க. அந்தியூர் நாளை காலையில் கூட்டம், நாளை மாலை, அடுத்த நாள் பவானி சாகர். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இதெல்லாம் ஒரு செய்தியாக செல்ல வேண்டும் என்ற முறையிலே பல்வேறு நிலைகளில் இன்று நாம் பணியாற்றி வருகிறோம். செய்தியாளருக்கு தேவைதான் ஏதாவது செய்தி கிடைக்குமா, என்ன நடக்குதுன்னு கேட்கிற செய்தி அவருடைய கடமை. அந்த கடமையை தவறிவிடக் கூடாது என்பது தலைமையிடுகிற கட்டளை, அந்த தொலைக்காட்சியுடைய தலைமை. ஆகவே அதற்காக அவர் கஷ்டப்படுகிறார்கள். அவர் படுற கஷ்டம் பார்த்து நானே மனசு விட்டேன். என்னப்பா வெயிலிங்க போட்டிருக்கங்க, போய் தண்ணியாக கொடுத்துருவாங்கப்பான்னு எனக்கே கஷ்டமா இருந்தது. என்னுடைய சகோதரர்கள், என் உயிரில் மேலான நேசிக்கக்கூடியவர்கள். நீ 6 இடத்துலையும் நான் வந்து பார்த்துருப்பீங்க. என்னுடைய 43